Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சுடிதார் மெட்டீரியலை நம்ம எப்படி கெவுனாக வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். அதோட கட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து கட்டிங் வீடியோ. இப்போ வந்து அந்த கட் பண்ணது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ வந்து என்னென்னு பார்த்துடலாம். இதில் வந்து எந்தெந்த மாதிரியே டிசைன் வைக்கிறேன், அதாவது கைக்கு வந்து ஸ்லீவ்ஸுக்கு எந்த மாதிரியே டிசைன் வைக்கிறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கணுன்றவங்க என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் தான் எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் பீஸில் தான் இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃப்ரண்ட்டோட டாப்பில் வந்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த மார்க் பண்ணது எதுக்காகனா, குட்டி குட்டியாக முன்னாடி வந்து பால்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பால்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். இந்த பஞ்சு வந்து நம்ம புது துணி எது எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ஸோட சட்டைங்களில் இந்த மாதிரி துணி வச்சு கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி பஞ்சு மாதிரி துணி இருக்கும். அதை வந்து தூக்கி போடாமல் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி பால்ஸ்லாம் செஞ்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் இது வந்து பேண்ட்டு துணியை தான் நான் வந்து எடுத்து இந்த டாப்போட பாட்டமுக்கு அடியில் வந்து கொஞ்சம் லென்த்து வேணுன்றனால அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நமக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே நிறைய பீஸ் இருக்கும். அந்த பீஸை எடுத்து தான் இப்போ நான் வந்து முன்னாடி இந்த பால்ஸ்லாம் வைக்கலான் இருக்கேன். அதை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வச்சோம் அப்படின்னா சென்டரில் வந்து நம்ம வைக்கிற இந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக யூனிக்காக தெரியும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே குட்டி கூண்டாக எடுத்து கரெக்டாக வந்து சதுரமாக எந்த அளவுக்கு பீஸ் வெட்டினாலும் பரவாயில்ல, சதுரமாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பஞ்சை வந்து நல்லா நசுக்கி விட்டோம் அப்படின்னா ஓரளவு வந்து நல்லா நசுங்கிடும். அதை உள்ளே வச்சுட்டு ரவுண்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும். ஒரு சில பேர் கையில் வந்து நூல் வச்சு சுற்றுவாங்க, அப்படியும் செய்யலாம். நான் வந்து டேரெக்டாக அந்த மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ அந்த மெயின் பீஸில் தான் நம்ம பண்ணணும். லைனிங் துணியில் எதுவும் பண்ணக்கூடாது. மெயின் ஃபேப்ரிக்கில் தான் அந்த பால்ஸ் வந்து நமக்கு வெளியிலே தெரியணும். அதை தான் நான் வந்து 2ஆக கட் பண்ணி பால்ஸை வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம கரெக்டாக எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணமோ அந்த மெஷர்மெண்ட் மேலேயே தான் வைக்கணும். நம்ம அங்கிட்டு இங்கிட்டு வச்சோம் அப்படின்னா மேலே ஏற்றி கீழே இறக்கி அசிங்கமாக தெரியும். அதனால தான் ஒரே அளவாக ஈவனாக 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நம்ம குட்டி குட்டியாகவும் வைக்கலாம், நெருக்கமாகவும் வைக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சா அது இன்னும் கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மேலே வந்து ஒரு 2 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கேப் விட்டு தான் நடுவில் தான் அந்த பால்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா கீழேயும் தையலுக்கு போயிடும், மேலேயும் கழுத்துக்கிட்ட வந்து தையலுக்கு போயிடும். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். பாருங்களேன், ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸோட கழுத்தை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கழுத்தை வந்து நம்ம ஆல்ரெடியே கட் பண்ணிக்கிட்டோம். அதாவது கழுத்து வந்து எந்த அளவுக்கு எந்த டிசைனில் வேணுன்றதை நம்ம லைனிங் துணியில் வந்து கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணக்கூடாது. மெயின் ஃபேப்ரிக்கில் நான் இப்போ எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஃபுல்லாகவே கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நாட்ஸஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் டேர்னிங் இருக்கோ அந்த இடத்துல நல்லா ஒட்டியே நம்ம தையலை ஒட்டியே வந்து நாட்ச் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தெளிவாக வந்துட்டு நமக்கு தையல் வரும். இந்த மாதிரியே லைனிங் கிளாத்தை வந்து இப்படி திருப்பி லைனிங் மேலேயே அந்த லைனிங் கிளாத் மேலேயே இந்த மாதிரி மேலாக வந்து படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி திருப்பி அந்த லைனிங் வந்து உள்ளறக்க போயிடும். அந்த மாதிரி திருப்பி போடும்போது நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பாருங்களேன், இப்போ ஈஸியாக வந்து திருப்பி போட்டேன், அவ்வளோதான். திருப்பி போட்ட உடனே நமக்கு எந்தெந்த ஷேப்பில் நம்ம போட்டோமோ அது நீட்டாக வந்து அந்த ஷேப் வந்து நம்ம கிடச்சிடும். இப்போ ஃப்ரண்ட்டு பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்கும். அந்த எந்த இடத்துல வந்து வளைவு இருக்கோ அந்த இடத்துல நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டர்ன் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம எந்த ஷேப்பில் போட்டோமோ அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல்லாகவே நீட்டாக வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து அதுக்கப்புறம் இப்போ பேக் பீஸ் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸில் எப்படி பண்ணமோ அதே மாதிரியே தான் பேக் பீஸுக்கும். அந்த பேக் பீஸில் வந்து முன்னாடி வந்து அந்த கொஞ்சமாக டிசைன் வருது. அந்த டிசைன் வேணுன்றனால தான் நான் ஒட்டியே பேக் பீஸுக்கு வந்து அந்த மாதிரி லைனிங் வந்து வச்சுக்கிட்டேன். நான் வந்து ரவுண்ட் ஷேப் தான் இது பேக் பீஸுக்கு வந்து லைனிங்கில் வந்து கட் பண்ணியிருந்தேன். அது மாதிரி பேக் சைடு வந்து லைனிங் வந்து ரவுண்ட் நெக்கே போதும் அப்படின்ட்டு ரவுண்ட் நெக்கே வச்சுட்டேன். இப்போ மேலே படிமான தையல் போகிறனால பேக் பீஸில் இப்படி எடுக்கும்போது ரொம்பவே நீட்டாக வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம கிடைக்கும். அதனால தான் அந்த படிமான தையல் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ ஃபுல்லாகவே வந்து மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் ஃபுல்லாக இதே மாதிரியே அந்த லைனிங்கும்
மெயினையும் ஒரே ஈவனாக வந்து நம்ம வந்து லைனிங் வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீட்டாக வந்து ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட் ஃபினிஷில் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த கையும் சரி பாடியும் சரி 4 பீஸாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம 2 பீஸாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ கைக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்போம். கைக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா துணி வைக்கிறது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கும். அதனால் நான் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் துணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஜாயிண்ட்டை தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியிருப்போம். அந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு வந்து பத்தாது. எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் பத்தலை அப்படின்னாலும் நம்ம மேற்கொண்டு நிறைய துணி வாங்க அவசியம் இல்லை. நம்ம பிட்டு துணி இருந்துச்சுனாலும் அதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா துணி வந்து சேர்க்க தேவையில்ல, அவசியம் இருக்காது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ மெஷர்மெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பொதுவாக வந்து கைக்கு தான் இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விடுற இடத்துல தான் மோஸ்ட்லி நிறையா வந்து பத்தாமல் இருக்கும். ஒரு சில பேர் 26 சைஸில் இருப்பாங்க. அதாவது இந்த பாடியோட மெஷர்மெண்ட் வந்து 26, 22 இந்த மாதிரி இருக்கவங்களாம் ஈஸியாக பற்றும். மெயினாக சொன்னால் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஈஸியாக பற்றிடும். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு அந்த இது வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போது பத்தாது. அதனால இப்படி ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒட்டு போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே மெயின் ஃபேப்ரிக்லேயும் கொஞ்சம் லைட்டாக பத்தாமல் இருக்கும். மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கு ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்திருப்போம். அந்த வளைவில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிட்டு துணியை வந்து நம்ம எடுத்து இங்கே நான் ஜாயின் பண்ணிக்கிட்டால் மட்டுமே போதும். நம்ம ஆம்ஹோலுக்கிட்ட, அதாவது அந்த ஆம்ஹோலுக்கிட்ட மட்டும்தான் நமக்கு பத்தாமல் இருக்குது. அந்த கை நுழையிற இடத்துல வந்து நமக்கு பத்தும். அதனால் இங்கே மட்டும் நம்ம ஜாயின் போட்டுவிட்டால் போதும். நம்ம வந்து லைனிங் துணியில் போடும்போது நமக்கு அதை படிமான தையல் போட தேவையில்லை. ஆனால் மெயின் ஃபேப்ரிக்கில் படிமான தையல் போட்டுக்கணும். இப்போ கைக்கு வந்துட்டு நான் ஸ்லீவ் எடுத்தாச்சு. ஸ்லீவில் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் சூப்பரான டிசைன் வந்து ஆல்ரெடி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன். உள் பக்கமாக மடிச்சுட்டு இப்படியே மேலாக அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேன். நமக்கு சப்போஸ் அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நமக்கு நீட்டாக அந்த ஃபினிஷிங் வந்து இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டாப்புக்கு, அதாவது ஃப்ரண்ட் கழுத்துக்கும் பேக் கழுத்துக்கும் என்ன மாதிரி பண்ணமோ அதே தான் ஸ்லீவ்லேயும் பண்ணணும். ஆனால் இதில் வந்து டிசைன் கொடுத்துருக்கிறதுனால நான் அப்படி பண்ணிக்கல, டைரெக்டாக வந்து மடித்து தைச்சிக்கிட்டேன். இதே மாதிரியே தான் ப்ளவுஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். அதே போல் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து இல்லாத மாதிரி இருக்கனால இதில் வந்து நான் கொஞ்சம் டிசைன் வச்சுக்கலான்னு இருக்கிறேன். இந்த வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி 5 இது மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அவங்களே டிசைன் கொடுத்துருக்கனால நான் பிளேடு எடுத்து இந்த இடத்துல மட்டும்தான் டிசைன் வைக்க போகிறேன். அதனால் அங்கே மட்டும் கட் பண்ணிக்கிட்டு பிளேட்லாட நம்ம இந்த மாதிரி தையலை வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக கட் ஆகிரும். ஆனால் பார்த்து கட் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கில் ஆச்சுன்னா ரொம்ப மிஸ் ஆகிடும். அப்புறம் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். அந்த துணி நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பார்த்திங்களா, அந்த துணியை கொஞ்சம் அதே அளவுக்கு ஷேப்பு எடுத்து இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடிச்சுட்டு உள்ளே வச்சுக்கலாம். இந்த இடத்துல குட்டியாக வந்து பாசி வச்சு கோர்த்துக்கலாம். பாசி வச்சு கொடுத்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ்லலாம் இந்த மாதிரி டிசைன் வைப்பாங்க. நான் இப்போ வந்து அந்த ஸ்லீவில் வந்து நம்ம கெவுனுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த பக்கமும் முக்கோணமாக மடிச்சுட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஆகும்லாம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து 2 ஸ்லீவுக்குமே வச்சிடலாம். இது எனக்கு வந்து அட் அ டயத்தில் எனக்கு இந்த டிசைன் வந்து அந்த திங்க் வந்து வந்தது தான். பிளான் பண்ணிலாம் பண்ணல, சும்மா பார்த்தேன் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றனால நான் வந்து எக்ஸ்ட்ரா இதையும் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம இஷ்டம் தான், நம்ம தானே போட போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த எண்டிங்கில் வந்து கொஞ்சம் இந்த சின்னதாக வந்து பாசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். பாசி வச்சு கோர்ப்போம் பார்த்திங்கன்னா, அது மாதிரி கொத்தா கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவ்லேயும் வந்து பண்ணிடலாம். பாருங்களேன், சூப்பராக நீட்டாக வந்துருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவில் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாமே முடித்ததுக்கப்புறம் இப்போ ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டாப் வந்து ஓரளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போட்டுக்கணும்.
இப்போ வந்து கை வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லீவுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு ப்ளவுஸில் எந்த மாதிரி முன்னாடி வந்து கொஞ்சம் குழிவாக கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இதுலேயே நான் கொஞ்சம் குழிவாக வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா தான் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப புஷ்ஷுன்னு எந்திரிச்சு நிற்காமல் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது, கரெக்டான அளவு இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணால் சென்டர்லேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்றனால நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல்லாக போட்டுக்கிறேன். 2 தையல் கண்டிப்பாக போட்டுறணும், அப்படின்னா தான் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ கை வந்து ஒரு பக்கமாக வந்துட்டு எந்த பக்கமானாலும் சரி ஒரு பக்கம் மட்டும் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கை வந்துட்டு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் நம்ம 2 இன்ச் அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், அந்த 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கிறேன். அதுலேயும் பாதி அளவுக்கு மட்டும்தான் தையல் போட்டுக்கணும். இந்த இடத்துல எதுக்காக அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும்தான் தையல் போடணும், இன்னொரு பக்கம் நான் தையல் போடல, அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ கீழே இருக்கிற அந்த பாட்டம் பீஸில் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு லைனிங் வந்து எடுத்திருக்கோம். லைனிங் வந்து லென்த்து வந்து 20 எடுத்திருக்கோம். அதை விட எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு 10 வந்து சேர்த்துக்கிறேன். 10 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து லைனிங்கோடு நான் வந்து இதை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். கெவுனாவை நம்ம போடும்போது கொஞ்சம் லென்த்தாக வேணும், லைனிங்கும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் தான் மெயின் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சல்லடையாக இருக்கிறனால லைனிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிறேன். ஆனால் நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சல்லடையாக தெரியல அப்படின்னா நம்ம போதும் இந்த அளவுக்கே 20 வந்து வச்சிடலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் சல்லடையாக தெரியுன்றனால நான் வந்து எக்ஸ்ட்ராவும் லைனிங்கையும் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 10 இன்ச் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா எடுத்து அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 பக்கத்துமே வந்து ஃப்ரண்ட் சைடும் சரி பேக் சைடும் சரி 2 பக்கமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இந்த பீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைனிங் பீஸ் கிடையாது, நான் பேண்ட்டு பீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பேண்ட்டு பீஸ் தான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் சேர்த்துக்குவேன், அதே போல் மெயின் ஃபேப்ரிக்லேயும் நான் வந்து லைனிங், அதாவது பேண்ட்டு பீஸை தான் லைனிங்காக வந்து சேர்த்துக்கிட்டேன். மெயின் ஃபேப்ரிக்லேயும் அந்த மாதிரி தான் சேர்த்துக்குவேன். இது வந்து லைனிங்கிறனால கீழே வந்து மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாரீ ஓரம் அடிக்கிற மாதிரி கீழேயும் மடித்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து மெயின் கிளாத் எடுத்திருக்கேன். மெயின் கிளாத்துலேயும் அதே அளவுக்கு 10 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாகவே லென்த்து பீஸாக வந்து கட் பண்ணி அதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும், அது வந்து டபுள் கலராக வந்து தெரியுமோ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஜாயின் பண்ணிவிட்டு பேக் சைடை வந்து திருப்பி அது படிமான தையல் போடுறேன். நான் வந்து ரெட் கலர் நூல் போடுறதுனால அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு அந்த தையல் வர மாதிரி நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா இது வந்து கீழே இருக்கிறது ப்ரௌன் கலரில் இருக்குது. ப்ரௌன் கலர் ரெட் கலர் போடும்போது நம்ம ஜாயின் பண்ணாத அப்படியே தெரியும், இந்த மாதிரி பண்ணும்போது ஜாயின் பண்ண தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்து ஃபுல்லாக வரதுனால கீழே வந்து இந்த ரெட் கலர் பீஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் 2 இன்ச் அளவுக்கு நான் பீஸை எடுத்து இந்த மாதிரி அதாவது பைப்பிங் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். பைப்பிங் கொஞ்சம் பார்டர் பீஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல, சூப்பராக இருக்கும், பார்க்க கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நம்ம வந்து தைச்ச மாதிரி இருக்காது, கொஞ்சம் கடையில் வாங்கின மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் வந்து கிடைக்கும். 2 இன்ச் அளவுக்கு அகலம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே எடுத்த இந்த பாட்டம் பீஸை எடுத்து அதை வந்து மடிப்பாக வந்து இதே மாதிரியே மடிப்பாக வந்து ஃபுல்லாகவே தைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ளதையும் கீழே உள்ள அந்த பீஸ் 2 பீஸையும் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு கெவுன் மாதிரியே கிடச்சிடும். பட்டுப்பாவாடை சட்டையில் எப்படி வந்து மடிப்பு எடுப்போமோ அதே மாதிரியே மடிப்பு எடுத்துக்கலாம். நம்மளோட ஹிப் சைஸு, அதாவது ஹிப் லென்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான், அந்த மடிப்பை வந்து மடித்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் சைடு வந்து ஜாயின் பண்ணிப்போம். அந்த ஒரு பக்கத்து சைடு ஜாயின் பண்ணதில் அதை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து அந்த சென்டர் டாட்டில் வந்து மடித்து விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மடித்து விட்டு ஃபுல் லென்த்தாக இந்த மாதிரியே ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரியே தையல் வந்து போட்டு வந்துடலாம். அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாக வந்து லென்த்து வந்து நமக்கு வந்துருச்சு. சப்போஸ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த மடிப்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மேலாக்கா தையல் போடும்போது இப்படி மடித்து விட்டுக்க வேண்டியதுதான். ஒரு மடிப்பு வச்சுட்டு இப்படி ஃபுல்லாக வந்து தையலை வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நீட் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம கிடச்சிரும். அந்த மடிப்பு எல்லாமே வந்து நீட்டாக வந்து அமைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாகவே நமக்கு ஒரு தையல் போட்டாச்சு. ஆல்ரெடி ஃபுல்லாகவே வந்து பட்டுப்பாவாடை சட்டையில் மடிப்பு எடுத்த மாதிரியே மடிப்பு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் ஃபுல்லாக வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
இன்னொரு பக்கம் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான கெவுன் வந்து ரெடி ஆகிடும். அதே மாதிரியே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து தையல் ஆரம்பிக்கும் போதும் ஆம்ஹோல்கிட்ட கரெக்டாக அந்த எண்டிங்கில் வந்து 2 பக்கமே பிடிச்சிக்கணும். 2 ஆம்ஹோல் சைடுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போனா தான் நீட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். மேலே ஏற்றி இறக்கம் இல்லாமல் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, அதே மாதிரியே இடுப்புக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த ஹிப்புக்கிட்டையும் இதே மாதிரியே ஸ்டாப் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் கீழே வந்து 4 பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த 4 பீஸையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சைடில் அப்படியே சைடாக வந்துட்டு தையல் வரணும். சைடாக வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கலாம். கீழே வந்துட்டு ஈவனாக வரணும். எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் வந்து வருதோ அந்த ஜாயிண்ட் எல்லாம் ஈவனாக வந்து வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான அளவு வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கீழேயும் பாருங்களேன் ஈவனாக வந்து போட்டுட்டு இப்போ டபுள்ஸ் தையலும் போட்டுக்கலாம். இந்த கெவுன் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை நம்பவே இல்லை. நீ தான் தைச்சியாலாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லை இது கடையில் தான் தைச்சேன், ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு சொன்னாங்க. ஆனால் இது நான் தான் தைச்சேன்னு எங்கள் அம்மா கூட நம்பலை. அந்த அளவுக்கு சூப்பராக நீட்டாக வந்து ஃபினிஷிங் கிடச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா?